நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வியும் பதிலும் அந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் என்ன பலன் என்பது பற்றித்தான். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். கேள்வியானது, ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் என்ன பலன் அல்லது என்னவாகும்? இதற்கான பதிலை முதலில் பார்ப்போம். பொதுவாகவே ஆண்களுக்கு வலது கண், அதே போல் தொடை, அதே போல் தோல், இந்த மாதிரி இடங்கள் பொதுவாகவே வலது பக்கத்தில் எந்த இடத்தில் ஆண்களுக்கு துடித்தாலும் அது நல்ல அறிகுறியை காட்டும். அவர்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது. அதே போல் பெண்களுக்கும் தொடை, தோள்பட்டை, கண், இந்த மாதிரி இடது பாகத்தில், அதே சமயத்தில் இடது பாகத்தில் எந்த உறுப்பு அவர்களுக்கு துடிப்பு ஜாஸ்தி இருந்தாலும் அந்த துடிப்பின் பொருள் என்னவென்றால் ஏதோ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அல்லது நல்ல காரியம் பெண்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது. ஆனால் இது உண்மைதான். தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்களிலிருந்து இந்த வழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரி அனுபவம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கு இடது பாகம் துடித்தால் மிகவும் நன்மை உண்டாகும், ஆண்களுக்கு இடது பாகம் துடித்தால் மிகவும் நன்மை உண்டாகும். எனவே ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நன்மையைத்தான் தரும். மேலும் நாம் அதாவது இந்த ராமாயணத்தை படித்தால் தெரிந்திருக்கும், ஸ்ரீராமனுக்கும் சீதைக்கு நடுவில் அனுமான் தூது செல்லுகிறார். இப்படி இருக்கும்போது ஸ்ரீராமனுடைய விஷயத்தை சீதாதேவிக்கு சொல்ல வருகிறார். அப்போது சீதாதேவிக்கு அசோகவனத்தில் இருக்கும் பொழுது, சீதாதேவியானவர் அசோகவனத்தில் இருக்கிறார். ஸ்ரீராமனிடமிருந்து அனுமான் வருகிறார். ஏற்கனவே அனுமான் சீதையை கண்டுபிடித்து விட்டார். இருப்பினும் ஒரு சில விஷயத்திற்காக சீதையிடமிருந்த ஸ்ரீராமனிடத்திற்கும் ஸ்ரீராமனிடத்திலிருந்து சீதை இடத்திற்கும் வந்து செல்லுகிறார். இப்படி ஒரு நாள் வருவதற்கு முன் ஸ்ரீராமனை பற்றிய நல்ல செய்தி, அதாவது சீதாதேவியை கூட்டி செல்ல வர இருக்கிறார் ஸ்ரீராமன், இந்த விஷயத்தை சொல்வதற்காக அனுமான் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கிருந்து? ஸ்ரீராமனிடத்திலிருந்து. அந்த சமயத்தில் அசோகவனத்தில் இருக்கும் சீதைக்கு இடது கண் துடித்தது என்று அதாவது கம்பர் விவரித்துள்ளார். எதில்? அதாவது என்ன சொல்லுவது, ராமாயணத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கம்பர் அதை விவரித்துள்ளார். அப்போது ஸ்ரீராமனிடத்தில் இருந்து வந்த அனுமான் சீதைக்கு இந்த மாதிரி இடது கண் துடித்ததும் சிறிது நேரத்தில் அனுமான் வருகிறார். ஸ்ரீராமன் உங்களை இந்த அசோகவனத்திலிருந்து மீட்டு செல்ல போகிறார் என்ற நல்ல விஷயத்தை சொன்னார். அப்போ அந்த காலத்திலே ராமாயணத்திலேயே இந்த உண்மையான விவரம் இருக்கிறது. மேலும் தற்பொழுது கூட சில வீடுகளில் பரம்பரையாக சாஸ்திரங்களை அனுசரிப்பவர்களை பார்த்தால் அவர்கள் நிச்சயம் சொல்லுவார்கள், இந்த மாதிரி நல்ல சகுனமெல்லாம் அது நிச்சயமாகவே நடந்து தான் இருக்கிறது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே ஆண்களுக்கு வலது கண் துடித்தாலும் நல்லது, பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நல்லது. இப்பொழுது இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்ப்போம். ஆண்களுக்கு என்று சொல்லும் பொழுது 3 கிரகங்கள் உண்டு. ஒன்று குரு கிரகம், இன்னொன்று சூரிய கிரகம், இன்னொன்று செவ்வாய் கிரகம். ஆண் கிரகத்தை குறிக்கும் கிரகங்கள். அதேபோல் வலது கண் என்றாலும் சூரிய கிரகத்தை குறிக்கும். எனவே ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் என்னவாகும்? இந்த கேள்விக்கான பதிலை பார்த்தோம். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது சூரியன், செவ்வாய் மற்றும் குரு. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.